வணக்கம் மாணவர்களே. 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 3ல் நம்ம மணிமேகலை பார்த்தோம். கவிதை பிழையில் மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனான்னு பார்த்தோம். அதில் அந்த பாடல்லாம் பார்த்துட்டோம் முந்தைய வகுப்பில். இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சமய கணக்கர் அப்படின்னா என்னென்னா சமய தத்துவவாதிகள். சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள். பாடை மக்கள் அப்படின்னும்போது பாடை மக்கள்னா என்னென்னா பல மொழி பேசும் மக்கள்னு அர்த்தம். பாடை மக்கள்னா பல மொழி பேசும் மக்கள். குழியி அப்படின்றது ஒன்று கூடி. குழியினா ஒன்று கூடி. தோம் அப்படின்றது குற்றம். தோம்னா குற்றம். கோட்டி அப்படின்னா மன்றம். கோட்டினா மன்றம். பொலம் அப்படின்னா பொன். பொலம். பொலம்னா என்னது? பொன். வேதிகை அப்படின்றது திண்ணை. வேதிகைனா திண்ணை. தூணம் அப்படின்றோம். தூணம்னும்போது தூண், நம்ம வீட்டிலலாம் இருக்கும் இல்லையா, தூண், அது மாதிரி. தாமம் அப்படின்றது மாலை. தாமம்னா மாலை, அணிந்து கொள்ளும் மாலை அப்படின்றது இல்லை, மாலை வேலை அப்படி பாடலுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடியது. கதலிகை கொடி அப்படின்னும்போது சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. கதலிகை கொடினா சிறு சிறு கொடியாக விழாக்களை நம்ம கட்டி கட்டி தொங்க வைப்போம் இல்லையா, தோரணங்கள், அதுதான். காழொன்று கொடி அப்படின்னும்போது கொம்புகளில் கட்டும் கொடி. காழொன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. விலோதம்னா துணியோலான கொடி. வசி அப்படின்னா மழை. வசினா என்னது? மழை. செற்றம் அப்படின்னா சினம். செற்றம்னா சினம். கலாம் அப்படின்னும்போது போர். கலாம்னா போர். துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை. துருத்தினா ஆற்றிடை குறை, அதாவது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டை தான் அதுமாரி சொல்கிறது. சொல்லும் பொருளெல்லாம் ஒரு தடவை படிங்க, புரியும். இப்போ இந்த பாடலோட பொருள் நம்ம பார்த்தோம். விழாவரை காதையில் பாடல் பார்த்தோம். மெய்த்திர வழக்கு, நன்பொருள் வீடனும், ஈத்திரம் தந்து, இயல்பினர் காட்டும், சமய கணக்கரும், தந்துரை போய் அப்படின்னு பாடலை பார்த்தோம். அந்த பாடலில் அமைய கணக்கரும் அசலராகி கரந்துரு எய்திய கடவுளாளரும் புறந்தொருங்கி இந்திய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என் பேராயமும் வருந்தரும் குழியி வான்பதி தன்னுள் அப்படின்னு பார்த்தோம். அந்த பொருளை பார்த்தோம்னா இந்திர விழாவை காண வந்தோர் அப்படின்ற தலைப்பது. இந்திர விழாவை காண வரக்கூடியவங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, உயருடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியலில், மெய்ப்பொருள்னால் நம்ம உடலால் உணரக்கூடிய பொருள்னு அர்த்தம். மெய்ப்பொருள்னா இங்கே உண்மை பொருள்னு ஒன்று, நம்ம உடலால் உணரக்கூடிய உலகியல் பொருள், தத்துவம், வீடு பேறு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கைக்கு தன்மை ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள்லாம் கூடியிருக்கிறாங்க. அப்படி கூடியிருக்கிற இடத்துல தமது நெறியில் சிறந்தவராக விளங்கி காலத்தை கணக்கிட்டு சொல்லி கால கணிதரும் கூடியிருக்கிறாங்க. இந்த நகரை விட்டு நீங்காதவராக தம் தேவருடலை மறைச்சி மக்கள் உருவில் வந்து கடவுளரும் கடல் வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாக புகார் நகரில் ஒன்று திரண்டு பல மொழி பேச அயல் நாட்டவரும் குழுமியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெரும் குழு, இப்போ இந்த ஐவரும் இதில் நம்ம என் பேராயத்தை சேர்ந்தவர்களும் அரசவையில் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க அப்படின்னு விழாவை காண வந்தவங்களை பற்றி விவரித்து இந்த முதல் பொருளை நமக்கு விளக்கி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். உயருடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல், தத்துவம், வீடு பேறு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கைக்கு தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கிறாங்க. இது தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் அப்படின்னு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த நகரை விட்டு நீங்காதவரை தம் தேவர உடலை மறைத்து மக்கள் உருவில் இருக்கும் கடவுளரும் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. அதுக்கடுத்து கடல் வாணிகம் செஞ்சு பெரும் செல்வம் காரணமாக புகார் நகர்லேயே ஒன்று திரண்டு பல மொழி பேச அயல் நாட்டரும் இருக்கிறாங்க. மூணாவது. நாலாவது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த அரசருக்குரிய அமைச்சர குழுவாகிய ஐம்பெரும் குழுவும் இதில் சேர்ந்துருக்குது. இப்படி சேர்ந்துருக்கிற இடத்துல என்பேராயத்தையும் சேர்ந்தவங்களும் அரசவையில் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த விழாவில் சேர்ந்தவங்களெல்லாம் ஒன்று திரட்டி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விழா முன்னேற்பாடுகள் பற்றி 2வது பாடலில் விளக்கி சொல்கிறாங்க. தோரணம் கட்டிய தெருக்களில் குற்றமில்லாத மன்றங்களில் பூரண கும்பம், பொற்பாலிகை, பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருள்
முறையாக அழகுபடுத்தி வச்சுருக்குறாங்க. குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வச்சாங்க. வீடுகளின் முன்னாடி தெரு திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்க தங்க தூண்களில் முத்து மாலையை தொங்க விட்டாங்க. விழாக்களில் நிறைந்த இந்த மூதூரில் தெருக்கள்லையும் மன்றங்கள்லேயும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புனாங்க. துகில் கொடியையும் கம்புகளில் கட்டி கொடிகளையும் பெரிய மாடங்கள்லேயும் மாடங்களின் வாயிலையும் சேர்த்து கட்டினாங்க. துகில் கொடியெல்லாம் கட்டி மாடங்களில் சேர்த்து அழகாக கட்டி வச்சுருக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பட்டி மண்டபம் ஏறுமினா அந்த மண்டபத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்லையும் மரங்கள் தாழ்ந்த நிழல் தரும் ஊர் மன்றங்கள்லாம் நல்லெண்ணெய் பற்றி சொற்பொழிவு ஆற்றுறாங்க. அவரவர் சமயத்துக்கு உரிய உள் பொருள் அறிந்து வாதிடுவோரும் பட்டிமன்ற முறைகளையும் தெரிந்து வாதிட்டு தீர்வு காண்றாங்க. இவ்வாறெல்லாம் பட்டி மண்டபம் ஏறுமின்னு நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சினமும் பூசலும் கைவிடுக அப்படின்னு. சினம் என்னன்னு தெரியும். மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாத நடக்கணும். அவர்களை விட்டு விலகி நிற்கணும். வெண்மையான மணல் குன்றுகளை மலர் செறிந்த பூஞ்சோலையை குளிர்ந்த ஆற்றிடை குறைகளிலும் மரக்கிளைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும் அந்த 28 நாள்களில் தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வோடு உலாவி வருவாங்க என்பதை நீங்கள் நல்லா அறிஞ்சுக்கோங்க. அதுதான் சினமும் பூசலும் கை விட்டுட்டு இந்த மாதிரி தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வோடு இருக்குதுன்னு இந்த பரவலை விளக்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வாழ்த்தி அறிவித்தல் அப்படின்னும் போது ஒளி வீசும் வாளேந்திய காலாட்படையினரும் தேர்ப்படையினரும் குதிரை படையினரும் யானை படையினரும் சூழ்ந்து வர அந்த அகன்ற முரசினை அரைந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முறையரசு அறிவித்தான். அப்போ பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக இருக்கணும்னு முரசு கொட்டுறதா இருக்குது அந்த விழாவில் அப்படின்றத இந்த பாடல் மூலிமா நமக்கு தெரிவித்து விளக்கி சொல்லிட்டாங்க. மறுபடியும் பாருங்கள், ஐம்பெருங்குழி எண்பேராயிரம். இது முக்கியமான வினா. சிறுகுறிப்பு தருகன்னு வரும். எண்பேராயிரம் ஐம்பெருங்குழுனா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர். எண்பேராயனா கரந்தி எலவர், கரும வீதிகள், கனகச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், யூலி மறவர் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, தோரண வீதியும் தோமரு கோட்டியம் அப்படின்றது எண்ணு உமைகள். அப்போ காய்குலை கமுகு அப்படின்னு பூக்கொடி வள்ளி அப்படின்னும் போது முத்துத்தாமம். இதெல்லாம் இரண்டாம் வேற்றுமை உருவு பயனும் உடன்தொக்க தொகைகளும். மாற்று மின்னம் பரப்பு மின்னம் அப்படின்றது ஏவல் வினைமுற்றுகள். உரு பொருள் அப்படின்றது உரிச்சொல் தொடர். தாழ்பூந்துறை அப்படின்னும்போது வினைத்தொகை. அப்போ பாங்கறிந்துன்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. அப்போ நன்பொருள் அப்படின்போது நன்பொருள், தன்மணல், நல்லுரை அப்படின்பது பண்பு தொகைகள். இலக்கண குறிப்பில் இதெல்லாம் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை இதை படித்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா பகுபத உறுப்பு இலக்கணம். பருப்பு மீன் அப்படின்னு இருக்குது. பருப்பு கூட்டல் மீன் அப்படியே நேரடியாகவே பிரிக்குது பாரு. பருப்புன்றது பகுதி, மின்ன்றது முன்னிலை பண் வினைமுற்று விகுதி. இதில் எந்த எழுத்துமே பிரித்து தனித்தனியாக வரல. பருப்பு மீன் அப்படின்றது நேரடியாக பிரிவு கொடுத்ததுனால முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னு. அரைந்தனன், இதை நல்லா கவனி. அரை கூட்டல் இத்து இந்தானது, அதுக்கடுத்து கூட்டல் இத்து கூட்டல் அன்னு கூட்டல் அன்னு. அரைன்றது பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, அன்னு சாரிகை, அன்னு ஆண்பால் வினைமுற்று விகுதி. பகுபத உறுப்பிலக்கணம் அந்தனன்றதை நல்லா ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். நன்றி, வணக்கம்.